HDFC நெட் பேங்கிங் ஆப்ல எப்படி வந்து பே அக்கௌண்ட் வந்து ஆட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த பே அக்கௌண்ட் ஆட் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க HDFC நெட் பேங்கிங் ஆப்ல இருந்து ஒருத்தருக்கு அடிக்கடி நீங்க வந்து அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு டைமும் பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்றது கஷ்டமா வந்து இருக்கும். இதே நீங்க வந்து இந்த பே அக்கௌண்ட்ல அவங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஒன் டைம் ஆட் பண்ணிட்டாலே போதும். அதுல எப்போதுமே பாத்தீங்கன்னா சேவ்ல வந்து இருக்கும். நீங்க எப்போ வந்து அவங்களுக்கு அமௌண்ட் வந்து அனுப்பணும்னாலும் இந்த பே அக்கௌண்ட்ல போயிட்டு அவங்களோட நேமை செலக்ட் பண்ணி நீங்க வந்து அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதனால இந்த பே அக்கௌண்ட்ல நம்ம வந்து ஆட் பண்றது நமக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு HDFCல நம்ம வந்து பே அக்கௌண்ட்ல அக்கௌண்ட் வந்து ஆட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். HDFC நெட் பேங்கிங் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து மேனேஜ் பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நியூ பே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இதில் செலக்ட் பே டைப் கேட்டிருப்பாங்க. இதில் எந்த பே டைப்போ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டொமஸ்டிக் பேங்க் அக்கௌண்ட் தான் கிளிக் பண்ண போகிறேன். அதை நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேங்க் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. எந்த பேங்க்குக்கு நீங்கள் இப்போ வந்து அமௌண்ட் அனுப்புறீங்களோ அந்த பேங்க் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து என்ன டைப்போ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அதை நீங்கள் ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அதில் எந்த டைப்போ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்ட்ரு பண்ணிட்டு அந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய IFSC கோடை நீங்கள் இங்கே வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாமே பார்த்தீங்கன்னா அது வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்டர் நேமை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நிக் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. அதே நேமை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் நிக் நேமில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டு கீழே கன்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வரும். அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பே பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆட் ஆகிடும். பே அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். பேக் வந்தீங்க அப்படின்னா அந்த மேனேஜ் பேயில் போய் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 30 நிமிட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணதுக்கப்புறம் 30 நிமிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பே பேஜில் வந்துட்டு சைடில் 3 லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பே ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம டேரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அனுப்பணுமோ அதை நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பே ஆட் பண்ணுறப்ப என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு அடிக்கடி பேமெண்ட் வந்து பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அப்போ அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை ஒவ்வொரு டைமும் நம்ம மேனுவலாக என்ட்ரு பண்ணிட்டு இருக்க அவசியம் வந்து கிடையாது. இந்த பேயில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக அவங்களோட நேமை கிளிக் பண்ணி நம்ம எப்போ வேணாலுமே அவங்களுக்கு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். அதனால் இந்த மாதிரி பே ஆட் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். இப்போது எப்படி வந்து HDFC ஆப்பில் நம்ம வந்து பே அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.